தீனை பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி சய்யிதனா முஹம்மதின் وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته أجمعين ما بعد فقد قال الله تعالى في شان حبيبه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين وبرزق العالم الرحمة والكرم والعفو والرزق آمين सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जमे पिराने सलासन का फिर नूरी का फिर आरिफ का फिर वास्ता आमीन या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा आमीन हम सबको मग़फ़िरत फरमा आमीन हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा आमीन कहने सुनने समझने और उस पर अमल करने की अल्लाह सलाह व तौफीक इनायत फरमा आमीन बिजाहि सय्यदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய இலையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீபிர் லவத்தின் ஜஹர் கருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹைர் உம்மத்திலே படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மட்டுமல்ல ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நெருளியையும் பெற்ற அவுலியாக்கள் ஆரிஃபின்கள் சூஃபியாக்கள் ஷேகுமார்களுடைய தொடர்பை நிஸ்பத்தை பையாத்தை மஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்ஃபுஸியான தேவைகளை அல்லாஹ் எப்படி பூர்த்தி செய்கிறான்? நேரடியாக பூர்த்தி. அதாவது நம்முடைய சொந்த தேவைகள் அதான் உண்மையிலே தேவை. ஆஃபாக்கியான தேவைகளை அஸ்பாபுகள் மூலமாக நிறைவேறு. அந்த அஸ்பாபுகளுக்கு தேவைகளை எப்படி எல்லாம் பூர்த்தி செஞ்சு தரான்? நேரடியாக தான் பூர்த்தி செஞ்சு தரான். இப்போ அந்த அஸ்பாபுகளுக்கு தேவையை பூர்த்தி செஞ்சு தர்றது யார் தான்? அப்போ அஸ்பாபுகளுக்கு தேவையை பூர்த்தி செய்து தந்து நான் அஸ்பாபுகள் மூலமாக நம்முடைய தேவையை பூர்த்தி செஞ்சேன். அப்போ ஒரு இடைவெளி அவ்வளோதானே தவிர, ஆனால் அங்கேயும் யாரை தான் பூர்த்தி செஞ்சு தர்றது? உதாரணமாக நமக்கு சாப்பாடு தேவை, பசிக்குது, என்ன வேணும்? சாப்பாடு வேணும். சாப்பாடு நம்முடைய பசியை தீர்க்குது. சாப்பாடுக்கு உள்ள தேவையை யார் பூர்த்தி செய்கிறது? சாப்பாட்டுக்கு அன்புசியான தேவை என்னது? சாப்பாடு இருக்கணும். அதுக்கு சாப்பாடுக்கு என்ன வேணும்? உஜூது வேணும். சாப்பாடுக்கு என்ன வேணும்? உஜூது வேணுமா இல்லையா? உஜூது அது ஹயாத் இல்லை. ஆனால் இப்போ அந்த உஜூது அல்லாஹ் கொடுத்தா தான் சாப்பாடு என்ன செய்யும்? இருக்கும். அப்போ அல்லாஹ் தாலா
சாப்பாட்டுக்கு உஜூதை கொடுத்து அந்த சாப்பாட்டின் மூலமாக நம்முடைய தேவை பூர்த்தி. அவ்வளோதான். ஆக மொத்தம் தேவையை பூர்த்தி செய்கிறது யாரு தான்? அல்லாஹ் தான். நமக்கு அன்ஃபுசியான தேவைகளை அப்படியே டைரக்டா அவன் தன்னை கொண்டே பூர்த்தி செஞ்சு தரான். தன்னை கொடுத்து நமக்கு அவனை கொடுத்து என்ன செய்கிறான்? நமக்கு வஜூது வேணும், ஹயாத்து, இல்மு, இராதா, இதெல்லாம் ஆஃபாக்கியான தேவைகள். உணவு, உடை, இருப்பிடம், சுருக்கமாக சொன்னால் அவ்வளோதான். எல்லாமே மனுஷனுக்கு ஏகப்பட்ட தேவைகள். ஆனால் உணவு, உடை, இருப்பிடம் இந்த மூணுமே யாரை கொண்டு தான் இருக்குது? அல்லாஹ்வுடைய வஜூதை கொண்டு தான். அப்போ அவைகளுக்கு அன்புசியான தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுத்து அவைகளின் மூலமாக நம்முடைய ஆஃபாக்கியான தேவைகளை எல்லாம் போச்சு. இப்போ அல்லாஹால அவன்தான் மௌஜூத். அல்லாதான் என்னது? அல்லாதான் மற்ற அனைத்தும் என்னதான்? மாது. வேற எதுவும் இல்லை. உண்மையில் இருப்பவன் ஒரே ஒருவன் தான் இருப்பவன். இப்போ அதனால் அவன்தான் என்ன செஞ்சாகணும்? இப்போ அவன்தான் ஒருத்தன் தான் இருக்கிறான்னா என்ன நடந்தாலும் அவன் தான் காரணம். உலகத்தில் என்ன நடந்தாலும் ஒரு வீட்டில் ஒரு ஒரு பையனை விட்டுட்டு போகிறோம், இருப்பாந்தான் வந்துடுறோன்னு போகிறோம். வந்து பார்த்தா தட்டு ஒரு பக்கம் இருக்குது, எல்லாம் வீடே 2 பட்டு கிடக்குது. யார்கிட்ட கேட்போம்? வீட்டில் இருக்கிற ஆள்கிட்ட தானே கேட்போம். எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா என்ன சொல்லுவோம்? இப்போ நீ தானேப்பா இருக்கிற, நீ தானே இருந்த, அப்போ நீ தான் ஜவாப்தாரி. எல்லாமே ஒன்று கொண்டு தானே செஞ்சுருக்கோம், நடந்திருக்கோம். ஒன்றும் தெரியாமல் எப்படி நடக்க போகுது? அதுவாக பறந்து போய் எல்லாம் தட்டு முட்டு சாமான்லாம் உருண்டு விழுந்துருக்குமா? அப்போ அது மாதிரி ஒருத்தன் தான் இருக்கிறான்னா எல்லாத்துக்கும் காரணம் அவன். அப்போ அல்லாஹால நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹால நம்மோடு இருந்து இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. தேவை நிறைவேற்றுறது அல்லாஹ் மட்டும்தான். வேற சரியா வருதா அது? இப்போ அதே மாதிரி தான் கலிமா இதோடு பூர்த்தி ஆகலை. அடுத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். இப்போ இதிலும் 2 எப்படி கலிமாவில் ஒரு பாகம் வணக்கத்திற்குரியவன் அதை பிடிச்சிக்கிட்டு அதனுடைய இன்னொரு பாகம் தேவை நிறைவேற்றக்கூடியவன்றதை சமுதாயம் விட்டுட்டாங்களோ அது மாதிரி ரசூலிலும் 2, ஒன்று லாஹிர், இன்னொன்று பாத்தின். லாஹிர் என்ன? மக்காவில் பிறந்து மதினாவில் மறைந்தார்கள். 40 வயசில் நுபுவத்து வெளியாக்கப்பட்டு 23 வருடத்தில் குர்ஆன் இறக்கப்பட்டு மார்க்கத்தை பூர்த்தி செஞ்சுட்டு போனாங்க. இது லாஹிர். பாத்தின் என்ன? அதை பற்றி யாரும் என்ன செய்யறதில்ல, அதை பற்றி எங்கேயுமே பேச்சும் இல்லை, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க எல்லாம் இந்த லாஹிருடைய விஷயத்தில் தான் எல்லாம் மூழ்கி ரசூலுடைய பாத்தினை விட்டாச்சு. ரசூலுடைய பாத்தின் என்ன? சுருக்கமாக சொன்னால் இது ரசூலுடைய பாத்தின் ஒன்று இருக்குதுன்றது யாரோ நாம கண்டுபிடிச்சு சொன்னது இல்லை, நாமளா உண்டாக்குனது இல்லை, யாரோ ஊர் பேர் தெரியாதவங்க உண்டாக்குனது இல்லை. இது அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயம்தான். அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன விஷயம்தான் ரசூலுடைய பாத்தின். என்ன பாத்தின்? ரசூலுல்லாஹ் மக்காவில் பிறந்தாங்க, மதீனாவில் இருந்தாங்க, அது லாஹிர்.
ஆத்தனா ரசூலா சொன்னாங்க, வான நபியுன் வாதமு பைனல் மாயி வத்தீன். ஆதம் நான் இன்னைக்கு நேத்து நபி கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் களிமண்ணா இருந்தப்பவே நான் நபி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அது என்ன நபி? அது என்ன அது அது? இவங்க இப்பதானே பிறந்தாங்க. அ? மக்காவுல 1400 வருஷத்துக்கு முன்னாடி தானே பிறந்தாங்க. மதீனாவுல இறந்துட்டாங்களே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே நான் நபின்றாங்களே. அது யாரு அது? அ இப்ப ரசூலுடைய இன்னொரு பக்கம் ஒண்ணு இருக்குது. அந்த பக்கத்த என்ன செய்யல? யாரும் பார்க்குறது? கண்டுக்கிறதே இல்ல. சொன்னது ரசூலுல்லாஹ் தான். அல்லாஹ்வும் குர்ஆன்ல நெறைய சொல்லியிருக்கிறான் ரசூல பத்தி. ரசூல் வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ். ரசூல் உங்களுக்குள்ள தான் இருக்கிறாங்கன்றான் அல்லாஹ். ரசூல் எங்க இருக்கிறாங்க? ஆ. இவங்க போயிட்டாங்கன்றாங்க. இவங்க இல்லன்றாங்க. மக்கள் என்ன சொல்றாங்க? ரசூல் இங்க எங்கங்க இருக்கிறாங்க? இல்ல. அல்லாஹ் சொல்றான், ஆயத்து இருக்குது. உங்களுக்குள்ளே வஅலமு அன்ன ஃபீக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்? பைனகும்ன்ற மாரி அர்த்தம் வச்சுருவாங்க. பைனகும்னா உங்களுக்கு மத்தியில. உங்களுக்கு மத்தியில ரசூல் இருக்கிறாங்க. அது சஹாபாக்கள் இருக்கிற காலத்துல சொன்னது. அல்லாஹ் அப்படி சொல்லல. ஃபீக்கும் உங்களிலே ரசூல் இருக்கிறாங்கன்னு சொல்றதுக்கும், உங்களுக்கு மத்தியில இருக்காங்கன்ற வித்தியாசம் இருக்கா இல்லையா? மத்தியில இருக்கிறாங்கன்னா, நம்ம கூட இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். உங்களிலே இருக்கிறார்கள் அல்லது வஅலமு எப்படி வந்து ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்குங்க. அங்க என்ன ஃபஅலம்னு அல்லாஹ் சொன்னானோ, அது மாரியே இங்கேயும் அல்லாஹ் சொல்றான், வஅலமு நீங்கள் என்ன செய்யுங்க? அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே ரசூல் இருக்கிறார். அப்ப அது என்ன ரசூல்? அதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் களிமண்ணா இருக்கும்போதே நான் எப்படி இருந்தேன்? நபியாக இருந்தேன்றாங்க. இன்னும் தெளிவாக யார் நான்? ரசூல் சொல்றாங்க. அன மின் நூரில்லாஹ். நான் அல்லாஹ்வுடைய நூறிலிருந்தும் இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நூறிலிருந்தும் நான் இருக்கிறேன். குல்லு ஷைஇம் மின் நூரி. எல்லாம் எனது நூறிலிருந்தும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நூறிலிருந்து யார் இருக்கிறா? நான் மட்டும் தான் இருக்கிறேன். வேற யாரும் அல்லாஹ்வுடைய நூறு கிடையாது. வேற யாரும் அல்லாஹ்வுடைய நூறு என்ன தவிர வேற யாரும் கிடையாது. நான் மட்டும் தான் என்னது? நான் மட்டும் தான். மத்தவங்கலாம் என்னோட நூறு தான் எல்லாரும். அல்லாஹ்வோட நூறு யாரும் கிடையாது. அல்லாஹ்வுடைய நூறு இது என்னது இது? இது என்னது? மக்காவுல வந்து மதீனாவுல மறைஞ்ச அந்த ரசூலா இது? இது என்ன ரசூல்? முஹம்மது ரசூலுல்லாஹ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருந்தார்கள்ன்றது தான் இவங்களுடைய ஈமான். 1400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க. இப்ப இல்ல. ஆனால் கலிமா அப்படி சொல்லல. இருக்கிறார்கள். இப்பொழுதும் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக என்ன செய்றாங்க? இருக்கிறார்கள். இப்பொழுதும் இருக்கிறார்கள். இது எப்படி இருக்கிறாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் களிமண்ணா இருக்கும்போதே நான் இருந்தேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அ இப்பவும் நான் இருக்கிறேன். அந்த ரசூல் இப்பவும் இருக்கிறாங்க. எந்த ரசூல்? களிமண்ணா இருக்கும்போது இருந்தாங்கல்ல ரசூல். அந்த ரசூலு இப்பவும் இருக்கிறாங்க. அப்ப அந்த ரசூல விளங்கணும். வெறும் லாயிர மட்டும் விளங்கிட்டு, அதனால தான் எல்லா குழப்பமும். எல்லா பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் என்ன? அல்லாஹ்வும் விளங்கல, ரசூலும் விளங்கல. அல்லாஹ்வை விளங்காட்டி ரசூல விளங்காது. சொல்லுவாங்க அவுலியாக்கள், அல்லாஹ்வை விளங்குறது சாதாரண விஷயம் இல்ல. அது பெரிய விஷயம். அல்லாஹ் விளங்குறது, அல்லாஹ்வை பத்தி உள்ள விளக்கம், அது பெரிய காரியம் அது. அதை விட பெரிய விஷயம் தான் ரசூலை விளங்குறது. அதை விட சாதாரண விஷயம் இல்ல. ரசூல் தானே.
ரசூல் சின்னவங்க, ஈஸியாக விளங்கலாம் இல்லை. அல்லாஹ்வை விட கஷ்டம் ரசூலை விளங்குது. ஏன்னா அல்லாஹ் யாருன்னு விளங்கினா தான் ரசூல் யாருன்னு விளங்கும். அல்லாஹ் யாருன்னு விளங்காட்டி ரசூல் யாருன்னு என்ன செய்யாது விளங்கு. இன்னொன்னு சொல்லுவாங்க, அதை விட கஷ்டம்தான் ஷேக் யாருன்னு விளங்குறது. ரசூல் யாருன்னு விளங்குறதை விட கஷ்டம் தான் என்னது ஷேக் யாருன்னு விளங்குறது. அப்ப ரசூலுடைய பாத்தின் அது என்னது? அல்லாஹ்வுடைய நூர். அல்லாஹ்வுடைய நூறாக நான் இருக்கிறேன். அனைத்தும் என்னுடைய நூறாக இருக்கு. அனைத்தும் என்னுடைய நூறு. இப்ப சூரியன் யாருடைய நூறு தான்? சந்திரன், வானம், பூமி, அஹ், கடல்கள், மலைகள், எல்லா மரம், செடி, தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், மீன்கள், மனிதர்கள், அத்தனை நபிமார்கள், வலிமார்கள், எல்லாம் எல்லாம் யாரிலிருந்து வந்தவர்கள்? ரசூலிலிருந்து வந்தவர்கள். அப்ப அனைத்தும் நூரே முஹம்மதி. அனைத்தும் என்னதான்? ரசூல்லாவுடைய நூறு தான். எல்லாமே நாம எல்லாம் யாரு தான்? ரசூலுடைய நூர். ஏற்கனவே அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னோமே, இப்போ பார்த்தா அல்லாஹ் இல்லை, ரசூல் தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி இருக்குது. அதைத்தான் விளங்கும். இப்போ ரசூல் யார்? அல்லாஹ்விற்கு அப்படியே நேர் எதிரான தன்மையுடையவர்கள் தான் ரசூல். அல்லாஹ்வுக்கு அப்படியே ஆப்போசிட். அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னால் ரசூல் இல்லை. அல்லான்னு சொன்னா இருப்பு, ரசூல்னு சொன்னா இல்லாமை. அப்படி அல்லாஹ்வுக்கு ஜோடி, அதானே மேட்ச் ஆகும். ரெண்டு இருப்பு முட்டிக்கிறோம். ஒரு இருப்பும் இல்லாமையும் சேர்ந்தா ஜாயிண்ட் ஆகிரும். உதாரணமாக நம்ம ஏற்கனவே பல தடவை சொன்ன உதாரணம் தான் தங்கம். தங்கம் என்னது? உஜூத். தங்கம். வளையல் உஜூத் இருக்குதா? வளையல் இல்லாமை. வளையல் அது ரெண்டும் சேர்ந்துக்கிறோமா? எந்த அளவுக்கு சேரும்? நான் தான் நீ தான் நான்ற அளவுக்கு சேர்ந்துரும். ரெண்டு உஜூது சேருமா? சேர்ந்தா அது கலப்படமாயிரும். தங்கம் இருக்கு, வெள்ளி இருக்குது, ரெண்டு சேருமா? சேர்ந்தா கலப்படமாயிரும். ஆனா இங்க ரெண்டு சேர்ந்தா கலப்படமாயிருச்சா? தங்கமும் வளையலும் சேர்ந்துட்டா இப்போ தங்கம் கலப்படம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை வளையல் கலப்படம் ஆயிருச்சுன்னு சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? பியூர் கோல்டுங்க, நல்ல சுத்தமான தங்கங்க, நல்ல வளையலுங்க. ஆனா தங்கமும் வெள்ளியும் சேர்ந்துருச்சுன்னா இது கலப்படமான தங்கங்க, கலப்படமான வெள்ளிங்க. அப்ப இறைவன் முதலாக படைத்தது யார? ரசூலுல்லா. முதல்ல படைச்சது யாரு? அப்படின்னா என்ன? அல்லாஹ் தஆலா தன்னை அறிய நினைத்தான். அல்லாஹ் தஆலா தன்னை விளங்கணும்னு நினைச்சான். இப்போ தன்னை விளங்கணும்னா எதை வச்சு விளங்க முடியும்? இருக்கிறது அவன் ஒருத்தன் தான். இப்போ ஒரு மீன் தண்ணிக்குள்ள இருக்கிற மீன் பிறந்தாலும் தண்ணிக்குள்ளேயே சுத்திட்டு அந்த மீன் தண்ணி எங்கன்னு கேக்குது. அந்த மீனுக்கு தண்ணி கண்ணுக்கு தெரியுமா? தண்ணியிலேருந்து வெளியே குதிச்சு பார்த்தா இதுதான் தண்ணி அப்படின்னு தெரியும். வெளியே குதிக்கவே இல்லை, தண்ணிக்கு அடியிலேயே நீந்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மீன் அதுக்கு தண்ணியை பற்றி சொன்னா தெரியுமா? தண்ணின்னு ஒன்று இருக்குது. ஏன் தெரியாது? அது தண்ணி இல்லாத ஒரு நிலையை அது பார்க்கல.
அவ்வளோதான். தண்ணி இல்லாத அதை பார்த்துட்டா இதுதான் இதுதான் தண்ணி விளங்கிடும். தண்ணி இல்ல இப்போ வந்து ஒரு மீனை வந்து நல்லா அடைச்சி வச்சுட்டோம். ஃபுல்லா தண்ணி மேலே ஃபுல்லா மேலே எகிறி கூட குதிக்க முடியாது. அப்படி அடைச்சி வச்சுட்டோம்னா, அதுக்கு தண்ணினா என்னன்னே தெரியாம போயிரும். தண்ணினா அப்படித்தான் இருப்பது அல்லாஹ் தான். எப்படி அவன் தன்னை தெரிஞ்சுக்கிறது? அவன் தான் இருக்கிறான். அவன் தன்னை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். எப்படி அவன் தன்னை தெரிஞ்சுக்கிறது? தனக்கு எதிரானதை படைப்பதன் மூலமாக தன்னை தெரிஞ்சு நான் இருக்கிறேன். இல்லாமை இருந்தா எப்படி இருக்கும்? இப்ப நான் இல்லாதவன் அல்ல. நான் அதை கொண்டு அல்லாஹ் என்ன செஞ்சான்? தன்னை இப்ப முதலாக அல்லாஹ் படைத்தது என்னது? இல்லாமை. இப்ப நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு மனுஷனுக்கு என்ன உணர்வு வரும்? யாரா இருந்தாலும், நான் இருக்கிறேன். நானும் ஒருத்தன் இருக்கிறேன். அதானே? நாம வந்து பல பேர் இருக்கிறோம், நெறைய பேர் இருக்கிறோம். அதனால நமக்கு நான் இருக்கிறேன்னு நமக்கு ஈஸியா வந்துருது. அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தவிர வேற யாருமே இல்லையே! எதுவுமே இல்லையே! அப்ப நான் இருக்கிறேன்ற அந்த அறிவு எப்படி அல்லாஹ்வுக்கு வரும்? இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? அதை அல்லாஹ் தஆலா கற்பனை செய்வதன் மூலமாக நான் இருக்கிறேன். நான் இல்லாதவன் இல்ல. நான் இல்லாதவன் இல்லை. அப்படின்னா நான் ரசூல் இல்ல. நான் இருப்பவன். நான் யாரு? அப்படியே தன்னை யாரைக் கொண்டு அல்லாஹ் விளங்குறான்? ஆ. அப்ப அல்லாஹ்வை காட்டுவது யாரு? ரசூல். அப்ப அந்த இல்லாமை என்ற ஒன்றைக் கொண்டு தான் அல்லாஹ் எல்லா படைப்புகளையும் படைக்கிறான். இல்லாமை கொண்டு தான் எல்லா படைப்புகளிலும் என்ன இருக்குது? இல்லாமை. ரசூல் இருக்கிறாங்க. அதான். அல்லாஹ் இருக்கிறான்னா உஜூத். அல்லாஹ்வுடைய உஜூத் இருக்குன்னு சொல்றோம். அல்லாஹ்வுடைய உஜூத் வரணும்னா, அந்த உஜூதுக்கு இடம் கொடுப்பது யாரு? ரசூல். இல்லாமை. இல்லாம இருந்தா தானே உஜூது வரும். வளையல்ல உஜூது இல்ல. இல்லாம தான் இருக்குது. இல்லாம இருக்கிறதுனால தங்கம் அங்க வந்து என்ன செய்யுது? அந்த இல்லாமையை நிரப்புது. இல்லாமையே இல்ல அப்படின்னா உஜூது வர முடியுமா? இப்போ உஜூதுக்கான இடம், மஹல் என்னது? ஸ்பேஸ் என்னது? இல்ல. அப்ப இறைவனுக்கான இடம் என்னது? ரசூல். இறைவன் வர வேண்டுமானால் அங்க என்ன வரணும்? ரசூல் வரணும். ரசூல் இல்லாத இடத்துல இறைவன் இருக்க மாட்டான். லுஹூர் ஆக மாட்டான். இப்ப மனிதனில் அல்லாஹ் லுஹூர் ஆகி இருக்கான். அல்லாஹ்வுடைய உஜூத் இருக்குதுன்னா, ரசூலுடைய இல்லாமை அங்க இருக்கிறதுனால அல்லாஹ்வுடைய உஜூத் அங்க லுஹூர் ஆகுது. எல்லா படைப்புகளிலும் அல்லாஹ்வுடைய உஜூத் இருக்குதுன்னு நம்ம என்ன செஞ்சோம்? படிச்சோமா இல்லையா? அப்ப எல்லா படைப்பும் அல்லாஹ்வுடைய உஜூத் இருக்குதுன்னு சொன்னா, எல்லா படைப்புகளிலும் ரசூலுடைய அதம் இருக்கிறது. ரசூல் இருக்கிறாங்க. எல்லா படைப்புகளிலும் ரசூல் இருப்பதனால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய உஜூதை அங்க என்ன செய்றான்? வெளியாக்குகிறான். அது ஒரே இதுல விளங்கிறாது. அல்லாஹ் விளங்குறதை விட இது கஷ்டம். என்ன? மண்டையில ஏற மாட்டேங்குதுல்ல? தீர்க்கத்துல ஏறாது. ஏதோ புரியுற மாரி இருக்கும். ஆனா புரியாது. இப்ப தியரியா நம்ம இப்ப விளங்குறோம். தியரியா வரும்போது அது லேசா புரியுற மாரி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இத வந்து நம்ம தொடர்ந்து படிக்கும்போது இது விளங்கும். அப்ப இதுதான் ரசூலுடைய பாத்தின். ரசூலுடைய இப்ப முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். எங்க? என்னிலே இருக்கிறார்கள். என்னிலே? அப்ப ரசூல் என்னிலே இருந்து அல்லாஹ்வை எனக்கு வாங்கி தராங்க. அல்லாஹ்வை அப்ப அல்லாஹ்வுடைய தூதராக என்னிலே யார் இருக்கிறா? அப்ப அல்லாஹ்வை டைரக்ட்டா என்னால வாங்க முடியாது. எனக்கு அந்த கெபாசிட்டி இல்ல. கெபாசிட்டி யார்ட்ட இருக்குது? யார்ட்ட அந்த கெபாசிட்டி இருக்குதோ அவங்க என் கூட இருந்து
எனக்கு அல்லாஹ் என்ன செஞ்சு தராங்க. அப்ப தூதர் கரெக்ட் தானே? இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கொடுத்தாங்க? அல்லாஹ்வே கொடுத்திருக்கிறாங்க. எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? என்னமோ வந்தாங்கங்க, குர்ஆன கொடுத்தாங்க. இப்ப படிச்சு ஓதி தொழுது அமல் செஞ்சுட்டு போங்கப்பா சொர்க்கத்துக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இல்ல சொல்லுவாங்க. நம்மை போன்ற மனிதர் அப்படின்னு வெளிப்படையா ஒரு கூட்டம் சொல்லிட்டு தெரியுது. ஒரு கூட்டம் இல்லங்க அப்படிலாம் இல்லங்க ரசூலா நம்மள மாரிலாம் இல்லங்க. பெரிய ஆளுங்க அப்படின்ட்டு. வாயளவுல சொல்லிட்டு மனசுல எல்லாம் நம்மள மாரி ஆளு தான். யாரு? இல்ல சுன்ன ஜமாத் தான். வாயில எல்லாம் நம்மள மாரி ஆள் இல்லங்க. அவன் பாரு நஜாத்காரன் சொல்றான் நம்மள மாரி ஆளுன்னு. ஆனா இவங்க மனசுக்குள்ள மக்கால வந்தாங்க, மதீனாவுல போயிட்டாங்க அவ்வளோதான். ஏதோ கொஞ்சம் வாழும்போது பெரிய ஆளா வாழ்ந்தாங்க. இப்போ எங்க இருக்கிறாங்க? இப்போ மண்ணுல இருக்கிறாங்க. ஏன்னா ஏதோ ஒரு வகையில நம்மள மாரி ஆள் மாரி தானே. உண்மையில் யாரு ரசூல் என்பதை அவுலியாக்கள் தான் விளங்கி இருக்கிறாங்க. சஹாபாக்கள் விளங்கி இருந்தாங்க. உண்மையில் ரசூல் இவங்க விளங்குற ரசூல் இல்ல. அது லாஹிர் அது. அதை தாண்டி ஹக்கீகத். அதையும் அல்லாஹ்வும் ரசூலும் தான் சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? குர்ஆன் ஆயத்து நம்ம சொன்னோமா இல்லையா? அ? ஹதீஸ் சொன்னோமா இல்லையா? இப்ப அல்லாஹ்வும் ரசூலும் தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க? சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அதையும் தாண்டி ரசூல் இன்றும் நமக்கு ரசூலாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தார்கள் இல்ல. இருக்கிறாங்க. இப்பவும் அவங்க இருக்கிறதுனால தான் அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான். அவங்க இல்லன்னா எப்படி வுஜூத் நம்மிடத்துல இருக்கிறதோ, அதே மாதிரி அதமும், ரசூலும் நம்ம கூட என்ன செய்றாங்க? இருக்கிறார். அப்ப 2ம் சேர்ந்து தான் நாம இருக்கிறோம். ம். அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி தருவானாக. ஆமீன். இப்ப நாம முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த பாடம் ஆரம்பிச்சிரும். அதனால தான் நம்முடைய திக்ரில் ரசூலுல்லாஹ்வ திக்ர் செய்றோம். ஏன்? அல்லாஹ்வ நமக்கு வாங்கி தர்றது யாரு தான்? நாம ரசூல கொண்டு தான் இருக்கிறோம். யார கொண்டு தான் இருக்கிறோம்? முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த பாடமும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து படிச்சு அதுல ரசூலை சரியான முறையில விளங்கும்போது எப்படி அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறானோ, இப்படி ரசூலும் அப்படியே அல்லாஹ்விற்கு ஆப்போசிட்டா வெறும் வுஜூது மட்டும் இல்ல. ஹயாத்னா மவுத். அல்லாஹ்விடத்துல ஹயாத் இருந்தா ரசூல்ட்ட என்ன இருக்குது? மவுத் இருக்கு. அல்லாஹ்ட்ட இல்ம் இருந்தா ரசூல்ட்ட ஜஹல் இருக்கு. இந்த எல்லா அல்லாஹ்வுக்கு அப்படியே இந்த இவைகளை கொண்டு ரசூல் நம்ம கூட இருந்து அல்லாஹ்வுடைய ஹயாத்த வாங்கி தராங்க. அல்லாஹ்வுடைய இல்ம வாங்கி தராங்க. அல்லாஹ்ட்ட இருந்து நமக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி தந்து நம்மை தராங்க. ஒரு மனிதனாக வாழ வச்சுட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி தரட்டும். ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير غفرانك ربنا وإليك المصير آمين آمين برحمتك يا أرحم الراحمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم